எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான நம்ம ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பேன்கேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூனிக் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ளஃபியான சூஃப்லே பேன்கேக் செய்ய முதல்ல முட்டையோட வெள்ளை, மஞ்சள் கருவை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட மஞ்சள் போர்ஷனை தனியாக எடுத்துட்டு ஒரு பவுலில் வைங்க. முட்டையோட வெள்ளை பாகத்தை தனியாக ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றி வைக்கிறேன். இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் கருவை நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா கலந்ததும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நான் இங்கே காய்ச்சி ஆற வச்ச பாலை 7 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்து 6 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சலிச்சு முட்டையோட மஞ்சள் மிக்சரில் சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கிற எக் ஒயிட்ஸை பீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். பாருங்க, நல்ல ஃப்ளஃபியா வந்திருக்கு. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. நம்ம கிட்ட தனித்தனியா மிக்ஸ் பண்ண எக் ஒயிட்ஸும் எக் யோக்ஸும் இருக்கு. ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமா யோக்ஸ்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, நான் எவ்வளவு கொஞ்சமா எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்றேன்னு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, கரெக்டா வரும். இப்போ பாதி கலந்துட்டோம். மீதி இருக்கிறதும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹார்ஷாக கலக்காதீங்க. சாஃப்டாக மெதுவாக கலந்து விடுங்க. அப்போ தான் பேன்கேக்ஸ் நல்ல ஃப்ளஃபியாக வரும். பேன்கேக் செய்ய மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தவாவை சூடாக்கி கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எக்ஸஸ் ஆயில் இருந்தா ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துடலாம். 1 ஸ்பூன் யூஸ் பண்ணி மாவை எடுத்து பேன்ல போடலாம். ஒரு தடவைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து மெதுவா பேன்ல போடுங்க. அதுக்கு மேல இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஊத்துங்க. அதுக்கு மேல இன்னொரு டேபிள் ஸ்பூன்னு 3 தடவை 3 லேயரா செய்யுங்க. பாருங்க, இந்த தவால நான் 2 பேன்கேக் செய்றேன். நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பேனில் 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் தண்ணியை ஊற்றிக்கலாம். பேனை மூடி வச்சு ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். 2 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி இன்னொரு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து வெந்துட்டு இருக்கிற பேன்கேக் மேலே மெதுவாக ஊற்றுங்க. கரெக்டான டைமில் செய்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப வெந்துடுச்சுன்னா ஃப்ளஃபியாக இருக்காது, ஃப்ளாட் ஆகிடும். இன்னொரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணுங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு பேன்கேக்கை மெதுவாக ஸ்லோவாக திருப்பி போட்டு வேக விடுங்க. பேனில் 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் தண்ணியை ஊற்றிக்கலாம். மறுபடியும் பேனை மூடி வச்சு ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். ரெண்டு நிமிஷம் ஆனதும் பேன்கேக்கை மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு
கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் மேப்பிள் சிரப் இல்லைனா தேன் ஊற்றி சர்வ் பண்ணுங்க. நான் இங்கே சொன்ன அளவுக்கு நீங்கள் 5லேருந்து 6 பேன்கேக் செய்யலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவை அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க. பார்த்தீங்க இல்லையா, அந்த சூப்பரான சூஃப்ளே பேன்கேக்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இது ரொம்ப ஃப்ளஃபியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்ச உடனே இதை சர்வ் பண்ணால் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.